ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் த லேக், ரிட்டன் பை எட்கர் ஆலன் போ. ஸோ இந்த போயம் ஃபர்ஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1827 டேமர்லைன் அண்ட் அதர் போயம்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மீண்டும் ஆராஃப் டேமர்லைன் அண்ட் மைனர் போயம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்லையும் இது அப்பியர் ஆகுது. இது வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸ் டெடிகேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைட்டிலே வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாருன்னா, மீண்டும் அந்த ரீபப்ளிஷ் பண்ணதில் த லேக் போட்டு 2 அப்படின்னு சொல்லி டேஷ் போட்டு 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு டெடிகேட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு மர்மமாகவே இருக்கும், நமக்கு மிஸ்டீரியஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இதையே தான் 1845 ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க சம் வேர்ட்ஸு. அது எப்படின்னா, இன் ஸ்ப்ரிங் ஆஃப் யூத் இட் வாஸ் மை லாட் அப்படின்னு இருக்கு இல்லை, அப்படின்னு இருக்கும் நம்ம போயம் லைன்ஸ். ஆனால் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இன் யூத் ஸ்ப்ரிங் இட் வாஸ் மை லாட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த போம் எப்படின்னா ரைமிங் கப்லெட்டில் எழுதியிருக்கிறாரு. அதோட ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கும்னா ஏஏ பிபி சிசி அப்படி இருக்கும். சரிங்களா? இன்னும் நம்ம பல விஷயம் வந்துட்டு இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த போம் நம்ம முழுசாக பார்த்துடுவோம், லைன் பை லைன் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம பார்த்துப்போம், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போம்ஸ் வந்துட்டு 4 ஸ்டென்ஸாக இருக்கும். இந்த 4 ஸ்டென்ஸாவிலையும் 6 லைன் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேர்ட் ஸ்டென்ஸாவில் 5 லைன் தான் இருக்குது. அதை நார்லாவும் வந்துட்டு தனியாக பிரிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் 6 லைன் இருக்கிறதா குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த போம் மெயினாக எதை சொல்ல வரும், இதோட மெயின் தீம் என்னென்னா, ஒரு லோன்லினஸை வந்துட்டு அழகாக வந்துட்டு சொல்ல வராரு. ஸோ எப்படி நான் வந்துட்டு ஒரு தனிமையை வந்துட்டு எந்த அளவு நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் வித் இந்த லேக்கோட அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போய்டிக் லைன்ஸ்குள்ளே போயிடலாம். த லேக் டூ. இன் ஸ்ப்ரிங் ஆஃப் யூத் இட் வாஸ் மை லாட் டு ஹவுண்ட் ஆஃப் த வைட் எர்த் எ ஸ்பாட். ஸோ இந்த பறந்து விரிந்த உலகத்தில் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போவேன். அண்ட் எப்போன்னா வசந்த காலமான என்னோட இளமையில் அந்த இடத்துக்கு நான் அடிக்கடி விசிட் பண்ணுவேன். அந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே மெயின் பண்ணும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு அது எனக்குள்ளே சொல்லும் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, த விச் ஐ குட் நாட் லவ் த லேஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி அதை வந்துட்டு கொஞ்சமாலாம் காதலிக்கலை, அந்த இடத்த வந்துட்டு நான் ரொம்பவே அதிகமாக காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ லவ்லி வாஸ் த லோன்லினஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த என்னுடைய தனிமை அந்த இடத்துல இருந்தது எப்படி இருக்குன்னா, எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லவ்லி, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப் அ வைல்ட் லேக். எங்கே அந்த இடம் என்ன தெரியுமா? அது வந்துட்டு ஒரு வைல்ட் லேக், காட்டுக்குள்ளே ஒரு ஏரி, ஒரு குளம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல இன்னும் என்ன இருக்குன்னா, வித் பிளாக் ராக் பவுண்ட். ஸோ அங்கே என்ன இருக்குது, ஒரு கருப்பு கலரில் பாறாங்கற்கள் சொல்லுவாங்க தெரியுமா, ராக். சரிங்களா? அது வந்துட்டு பவுண்டாகி இருக்குது, பிணியப்பட்டிருக்கு, ஒரு எல்லை கோடாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டால் பைன்ஸ் த டவர்ட் அரவுண்டு. ஸோ அங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த ஏரியானது இருக்கு இல்லையா, அந்த ஏரியை சுற்றி ஒரு பெரிய பெரிய மரங்கள், ரொம்ப அதுவும் டால்கிறார், ரொம்ப ஹைட்டாக மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் எப்படி இருக்குன்னா, பைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அசோக மரம் சொல்லுவோம் தெரியுமா, அசோக மரம் நேராக வளர்ந்துட்டு போகும் தெரியுமா, அதே போல தான். இன்னும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இது பனி பிரதேசங்களில் அதிகமாக இந்த மரம் வந்துட்டு வளரும். அண்ட் ஆல்சோ இது கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவாங்க இல்லையா, அவங்க அந்த ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் வண்ண விளக்குகள் வந்துட்டு கட்டி அலங்கரிப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்போம் அதை. ஸோ அந்த மாதிரியான மரங்கள் நெல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப டாலாக இருக்குது. அது எப்படி, த டவர்ட் அரவுண்ட். ஸோ அது பெரிய அந்த கோபுரம் போல் அந்த இடத்தையே வந்துட்டு சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸா. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டென்ஸா என்னென்னா, பட் வென் த நைட் ஹேட் த்ரோன் அர் pall upon that spot as upon all. ஸோ இப்போது நான் வந்துட்டு ஒரு மாலை நேரத்தில் இந்த அழகை வந்துட்டு கண்டுகளிச்சிருக்கலாம். சரிங்களா? இப்போது இரவு வந்துடுச்சு. இந்த இரவு வந்தோடனே அந்த இடத்துல இருக்கிற சுவையை மொத்தமாக வந்துட்டு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பால்னா ஒரு விரிசல் வந்துட்டு உண்டாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்பான் தட் ஸ்பாட். ஸோ அந்த ஸ்பாட் மட்டும் இல்லை, அந்த இடம் மட்டும் இல்லை, அப்பான் ஆல். ஸோ அந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்துட்டு அது செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் பார்க்கலாமே. அண்ட் த மிஸ்டிக் விண்ட் வெண்ட் பை மர்மரிங் இன் மெலடி. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுது, அந்த காற்றானது ஒரு எப்படி சொல்கிறது, அதை வந்துட்டு ஒரு ஆத்ம பலன் கொண்ட ஒரு காற்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மறைபொருள் காற்றுங்கிறத வந்துட்டு நம்ம கண்ணில் வந்துட்டு பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த காற்றானது என்ன பண்ணுது, அந்த இடத்துல மர்மரிங் இன் மெலடின்னு சொல்கிறாரு. ஸோ முணுமுணுக்குது, ஒரு மெல்லிசையால் முணுமுணுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? தென் அப்புறம் தென் ஐ வுட் அவேக் டு த டெரர் ஆஃப் த லோன் லேக். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த லேக்கானது, அந்த கடல், அந்த லேக்காக நான் இருக்கிறேன் இப்போது. அந்த இடத்துல நான் கொஞ்சம் சற்று தூங்கிட்டு இருக்கலாம், என்னை
திடீர்னு என்னை எழுப்பிடுச்சு. பயங்கரமான அந்த லேக்கானது டெரர்னு சொல்கிறாரு சரிங்களா. ரொம்ப பயங்கரமான அந்த லேக்கு என்னை எழுப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த லேக்கை என்ன சொல்கிறாரு, லேக்கும் தனியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த லேக்கு தனிமையில் இருக்கிற அந்த லேக்கு அந்த காற்று வந்து வீசுகையில் என்னை வந்துட்டு தட்டி எழுப்பிடுச்சு. அந்த அந்த டெரர் லேக்காக இருந்து என்னை எழுப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அது என்ன சொல்ல வராருன்னா அடுத்த ஸ்டான்ஸாவில், தேர்ட் ஸ்டான்ஸாவில், எட் தட் டெரர் வாஸ் நாட் ஃப்ரைட். ஸோ பயங்கரமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இருந்தாலும் அந்த பயங்கரமானது என்ன பயமுறுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. மாறாக என்ன பண்ணுது, ஆனால் எ ட்ரெமுலஸ் டிலைட். ஸோ ஒரு நடுங்கக்கூடிய ஒரு டிலைட் வந்துட்டு கொடுக்குது. ஸோ நமக்கு ஒரு காற்று அடிக்குதுன்னா வச்சுக்கங்களேன், இப்போ குளிர்காலத்தில் நம்ம ஒரு நைட்டு ஒரு 2 மணி அந்த மாதிரி எழுந்து வந்தோம்னா வச்சுக்கோங்க, ரொம்ப அந்த அந்த நேரத்தில் வந்துட்டு ரொம்பவே குளிரும். அந்த நேரத்தில் காற்று அடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், அப்படியே நடுங்கிட்டு அப்படியே சில்னஸ் ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா. அந்த ஃபீல் வந்துட்டு இப்போ இவர் கொடுக்குதான். அது எப்படி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. டிலைட்னா மகிழ்ச்சி, ஓகேவா. எ ஃபீலிங் நாட் த ஜுவல்டு மைண்ட் குட் டீச் ஆர் பிரைம் மீ டு டிஃபைன். ஸோ அந்த ஃபீலிங் ஆனது, அந்த உணர்வானது என்னுள் அணியப்படவில்லை, எனக்குள்ளாக இருக்கிறது. அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. குட் டீச் ஆர் பிரைம் மீ டு டிஃபைன். ஸோ நான் வந்துட்டு டீச் பண்ணலாம், எனக்கு வந்துட்டு நீங்கள் லஞ்சம் கொடுத்து கூட ஏதாவது பண்ணலாம், என்ன அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா. இது வந்துட்டு இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சான்னு சொல்லி, ஆனால் இவரால் வந்துட்டு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் டிஃபைன்டு சரிங்களா, ஓகேவா. நீங்கள் என்ன தான் லஞ்சமே கொடுத்துங்க, ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஃபீலிங்கை வந்துட்டு என்னால் எடுத்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாட் லவ், அதை வந்துட்டு லவ்வா, எனக்கு லவ்வுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்சோ த லவ் வேர் தைன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இருந்தாலும் என்றாலும் அந்த லவ் ஆனது யாருடையது, தைன், உன்னுடையது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்துட்டு அந்த காதல்ங்கிறது வந்துட்டு என்னுள்ள இல்லை, அந்த காதல்ங்கிறது யாருக்கிட்ட இருக்குது, உன்னுடையது அப்படின்னு மீன் பண்ணுறாரு, ஓகேவா. இப்போது லவ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராது பாருங்கள், லாஸ்ட் டென்ஸாவில் டெத் வாஸ் இன் தட் பாய்ஸ்னஸ் வேவ். ஸோ லவ் இல்லை, ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த என்ன இருக்குது, அந்த லேக்கோட வேவ் இருக்கு இல்லையா. இப்போது கடல் அலைகள் இருக்கு இல்லையா, கடல் அலைகள் எப்படி காற்று அடிக்க அது பாட்டு இங்கே வந்துட்டு கரையை வந்துட்டு சேர்ந்துட்டு போகும், அதே போல தான். ஆனால் இந்த ஏரிக்குள்ளே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உள்ளவே தான் சூழ்ந்திருக்கும், வெளியே தண்ணி போகாது. ஸோ அந்த வேவ் வந்துட்டு உள்ளவே அடித்து பாஞ்சிட்டு இருக்கு. அந்த வேவ் எப்படி இருக்குன்னா ஒரு நஞ்சு நிறைந்த வேவ் என்ன எனக்குள்ளே கொண்டு வருதுன்னா ஒரு டெத்து, ஒரு இறப்பு தன்மையை வந்துட்டு எனக்குள்ளே கொண்டு வருது. ஸோ அந்த பாய்ஸ்னஸ் வேவ் என்ன மீன் பண்ணுது, எனக்கு டெத்தை தான் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா அண்ட் இட்ஸ் கல்ஃப் எ ஃபிட்டிங் கிரேவ். ஸோ அந்த கல்ஃப்னா என்ன சொல்கிறது, ஆழ்கடல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது போல தான் அந்த அந்த கல்ஃப்ங்கிறத வந்துட்டு அந்த ஆழ்கடல் ஒரு அந்த ரொம்ப ஆழமான ஒரு பகுதி அந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்துட்டு டெத்துன்னா அந்த ஆழமான பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு சவப்பெட்டி அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா. ஸோ சவப்பட்டியில் அது ஒரு கல்லறை, எனக்கு வந்துட்டு இந்த பாய்ஸ்னஸ் இந்த வேவ் எனக்கு டெத்தை கொண்டு வந்தால் எனக்கு கல்லறை என்ன சொல்லுது, அந்த ஆழ்கடல் அந்த ஒரு ஆழமான ஒரு பகுதி வந்துட்டு எனக்கு கல்லறையை வந்துட்டு மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் ஹிம் ஹூ தைன்ஸ் குட் சோலஸ் பிரிங் டு இஸ் லோன் இமேஜினிங். ஸோ இந்த தனிமையில் வந்துட்டு நான் ஒரு கற்பனையை வந்துட்டு நான் கொண்டு வரேன்னா எனக்குள்ள இந்த சூழலுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு ஆறுதலாக கூட இருக்குது, இது எனக்கான ஒரு ஆறுதல் வந்துட்டு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஆறுதல் எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல ஒரு இமேஜினேஷன் மூலமாக வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு மெயின் பண்ணுறாரு, ஓகேவா. ஹூ சாலிட்டரி சோல் குட் மேக் அண்ட் ஈடன் ஆஃப் தட் டிம் லேக். ஸோ இப்போது யாருடைய சோலாக இருந்தாலும் சரிங்களா, அங்கே யாரை மீன் பண்ணுறாரோ அவங்க தான் யாருடைய சோல்னா சாலிட்டரி சோல். ஸோ இப்போ தனிமையாக இருக்கு இல்லையா, தனிமையாக ஒரு ஆன்மா இங்கே இருக்குது, அந்த ஆன்மாவால் என்ன மேக் பண்ண முடியும், அண்ட் நீடன் ஆஃப் த டிம் லேக். ஸோ இந்த மங்குன இந்த லேக் வந்துட்டு எப்படி சொல்கிறாருன்னா டிம் லேக்னு மீன் பண்ணுறாரு சரிங்களா. இந்த லேக் வந்துட்டு இந்த இடத்துல இடம்லாம் இப்போ மங்கி போய் இருந்தாலும் என்னால் என்ன மேக் பண்ண முடியும், ஒரு ஈடன் வந்துட்டு மேக் பண்ண முடியும். ஸோ அந்த சாலிட்டரி சோலால் ஒரு ஈடன் மேக் பண்ண முடியும். அந்த ஈடனை நமக்கு தெரியும் இல்லையா, ஆதாம் ஏவாள் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த ஈடன் ஒரு கார்டன், ஒரு பெரிய காடு, அடர்ந்த காடு, ரொம்ப எல்லா செழிப்பும் அங்கே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு என்னால் கொடுக்க முடியும், அந்த சாலிட்டரி சோலால் கொடுக்க முடியும். எங்கன்னா அந்த டிம் லேக்காகவும் அந்த டிம் லேக்கையும் ஈடனாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார் சரிங்களா. இதுதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ பேக்ரவுண்ட் பார்க்கலாம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்துட்டு எல்லாரோடையும் சொல்லப்படுது. என்னென்னா இவர் யாருக்கு வந்து இது டெடிகேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஐடென்டிஃபைடு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாமே என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா
போ வந்துட்டு இந்த போம் எப்படின்னா லேக் ட்ரமண்டை பற்றி வந்துட்டு எழுதியிருக்கலாம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவர் விசிட் பண்ணியிருக்கலாம். ஸோ விசிட் பண்ணிவிட்டு அங்கே யார் கூட விசிட் பண்ணியிருக்கலாம்னா ஃபோஸ்டர் மதரோட விசிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் ஆஃப்டர் டெத் அதுக்கப்புறம் இது எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்களோட ஃபோஸ்டர் மதர் அப்படிங்கிறவங்க வளர்ப்பு தாயுங்கிறவங்க மரியா கிளீம் அப்படிங்கிறவங்க தான். மரியா கிளீம் இருந்தது 1870 சம்திங் அப்போ தான் இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த சமயத்தில் இருந்தவங்க யாருன்னா விர்ஜினியா தான். சரிங்களா, இவங்க ஏன் ஃபோஸ்டர் மதரை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் த லேக் அவுட் சைட் நார்ஃபோல்க் விர்ஜினியா. ஸோ அந்த லேக் எங்கே இருக்குது? நார்ஃபோல்கில் விர்ஜினியாங்கிற பிளேஸில் இருக்குது. சரிங்களா, ஸோ அது ஆல்சோ இன்னும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா த கிரேட் டிஸ்மல் ஸ்வாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்துல ஒரு 2 லவ்வர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேய் வந்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கோஸ்ட் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு தாட் என்ன கொடுத்துருக்காங்க, மெலேஷியஸ் ஆர் ஈவில் அந்த மாதிரி எதுவும் வந்துட்டு கொடுக்கல. சரிங்களா, அந்த எப்படி சொல்லுவோம் ஈவில் தாட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் பட் ட்ராஜிக் என்னன்னா இந்த எண்டு எப்படி இருக்குன்னா பாய் அந்த ஒரு பையன் இருக்கா இல்லையா, ஒரு 2 லவர்ஸ் இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு மேடாயிடுவான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு செத்துடுச்சு அப்படின்றதுனால இவன் வந்துட்டு மேடாயிடுவான் அப்படி இவன் திங்க் பண்ணிப்பான். சரிங்களா, ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி இவன் மீன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஹண்டர் லேக் அப்படி இருக்கு இல்லையா, அந்த லேக் வந்துட்டு ட்ரம்மண்ட் அப்படிங்கிற பிளேஸ் தான். சரிங்களா, ஸோ அது யாரால ஹாண்ட் பண்ணப்பட்டிருக்குது, இவங்களால ஸ்பிரிட்ஸால். ஸோ அந்த ஸ்பிரிட்ஸ் யாருன்னா யங் நேட்டிவ் அமெரிக்கன் கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த லேக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல யங் உமன் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த யங் உமன் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வெட்டிங் டேலேயே அவங்க இறந்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த வெட்டிங் டேல இறந்ததுனால அண்ட் ஆல்சோ அந்த யங் மேன் இருக்கான் இல்லையா, 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களோட அந்த பொண்ணோட விஷன் வந்துட்டு அந்த லேக் மேலே வந்துட்டு தெரியுது, அது வந்துட்டு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அது கூப்பிடுது அப்படின்னு சொல்கிறதுனால இவனே கொஞ்சம் அது மேலே பைத்தியமாக இருக்கான். அண்ட் ஆல்சோ ஸோ அதை கேட்ட உடனே அதை பார்த்த உடனே அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ரீச் பண்ண, நான் அவளை அடைய போகிறேன், அவளை நான் பார்க்குறேன், வா நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இதுக்குள்ளவே ட்ரவுன் ஆகிடுறான், மூழ்கி போயிடுறான். சரிங்களா, ஸோ அக்கார்டிங் டு ஒன் ரிப்போர்ட் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு லோக்கல் லெஜெண்ட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல, இஃப் யூ கோ இன் டு த கிரேட் டிஸ்மல் ஸ்வாம்ப் லேட் அட் நைட் you will see the image of a woman paddling a white canoe on a lake with a lamp. ஸோ நீங்கள் வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற வாழ்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மனிதர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல அந்த க்ரீன் டிஸ்மல் ஸ்வாம்புக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு லேட் நைட்டில் போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு உமனோட இமேஜை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த உமன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஒயிட் கேனோ வந்துட்டு போட்டுட்டு கூடவே வந்துட்டு அந்த லேக்குள்ளவே ஒரு லேம்ப் கையில் வந்துட்டு ஒரு விளக்கை வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உமன் வந்துட்டு லோக்கலி என்ன கால் பண்ணுவாங்கன்னா த லேடி ஆஃப் த லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் ஹி கிவன் இன்ஸ்பிரேஷன் டு எ ஸ்லீவ் ஆஃப் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் ஓவர் த இயர்ஸ். ஸோ இது வந்துட்டு நிறைய இதை வச்சு ஒரு ரொம்ப ஃபேமஸ் இதை வந்துட்டு கொடுப்பாங்க, இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராபர்ட் ஃபாஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சென்ட்ரல் லேக் ட்ரமண்ட் அப்படின்ற பிளேஸ்க்கு அந்த லேக்கு 1894 வந்திருக்காங்க. ஆஃப்டர் அவருக்கு வந்துட்டு ஹார்ட் பிரேக் வந்துட்டு வந்திருக்கு, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வித் எ லாங் டைம் லவ்வர். ஸோ அது இன்னும் என்ன பண்ணிடுச்சு, அவங்களோட லவ்வர்கிட்ட இருந்து தனியாக பிரித்து வச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் லேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பயோகிராஃபர் ஹி லேட்டர் டோல்ட் அ பயோகிராஃபர் தட் ஹி ஹேட் ஓப்பன் டு கெட் லாஸ்ட் இன் த வைல்ட்னஸ் ஆஃப் த ஸ்வாம்ப் நெவர் டு ரிட்டர்ன். ஸோ அந்த இடத்துலேருந்து நான்லாம் வந்துட்டு இனிமேல்லாம் அங்கே போகக்கூடாது, ஸோ அங்கே போனோம்னா மீண்டும் வந்துட்டு ரிட்டர்ன் அங்கேருந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வைல்டர்னஸ்க்கு இனிமேல் அந்த காட்டு பகுதிக்கு அந்த இடத்துலலாம் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாண்டிங் ஸ்டோரி வந்துட்டு மேபி ஃபிக்ஷனலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பியூட்டிஃபுல் சீனரி அந்த லெஸ் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு விர்ஜினியா லேக் வந்துட்டு சரௌண்டிங்ஸ் டிரைவ் மெனி விசிட்டர்ஸ் எவ்ரி இயர். ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே அந்த லேக்கை வந்துட்டு விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் வராங்க போகிறாங்க, அவங்களோட வேலையை வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் நல்லா தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் போ வந்துட்டு என்ன கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, one of the things that stand out in the poem in the way Poe contrasts the dark imagery and the danger of the lake with a feeling of contentment and even pleasure in the thrill of his surroundings.
ஸோ அதில் என்ன சொல்கிறாரு, அந்த அந்த இரவோட டேஞ்சரை பற்றி அவர் சொல்கிறாரு. இப்படிலாம் இருக்குது அந்த லேக்கை வந்துட்டு எல்லாமே எனக்கு கொண்டு போயிடுச்சு. நான் முன்னாடி ஸ்டோரி சொன்னேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. அந்த செகண்ட் ஸ்டான்ஸாவில் சொல்லுவார், இப்படி இருக்குது நல்லா இருந்ததை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, ஒரு டார்க்னஸ் வந்து கொண்டுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் அந்த இடத்துல என்னை எவ்வளோ தான் பயமுறுத்தினாலும் எனக்கு வந்துட்டு அந்த எனக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுக்குது. ஈவன் ப்ளஷர் இந்த த்ரில் ஆஃப் ஹிஸ் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ரெஃபர்ஸ் டு த லோன்லினஸ் ஆஸ் லவ்லி. ஸோ தனிமைங்கிறது நான் முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா, லோன்லினஸ் எப்படி சொல்கிற, தனிமைங்கிறது வந்து எல்லாருமே வெறுப்பும் தெரியுமா. எனக்கெல்லாம் தனிமைனா சுத்தமாக பிடிக்காதியா, தனியாக இருக்கிறதா என்னால் முடியவே முடியாது. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்குதுன்னா வச்சிங்களேன், ஒரு கூட்டமாக இருக்கிற பசங்களை ஒரு தனியாக விட்டுட்டோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாருமே. ஆனால் தனிமையை வந்துட்டு நிறைய பேர் வெறுக்க தான் செய்வாங்க, ஒரு சிலர் தான் அதை விரும்புவாங்க, ஏன்னா அதை பழகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அதே போல தான் லோன்லினஸை வந்துட்டு ஆனால் இவர் தன்னை ரொம்பவே அழகாக சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவருக்கு லோன்லினஸ் பழகிடுச்சு போல். ஆனால் லேட்டராக என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு, இட் மீன்ஸ் டிலைட்னு சொல்லுவார். எனக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. என்ன ட்ரமுலஸ் டிலைட்னு சொல்லியிருப்பார் நமக்கு, ஓகேவா. அட் வேக்கிங் டு த டெரர் ஆன் த லோன் லேக். அந்த டிலைட் எந்த இடத்துல இருக்குது, அந்த டெரர் லோன் லேக்கை எழும்போது எனக்கு வந்து டிலைட் தான் கொடுக்குது, எனக்கு பயமாலாம் இல்லை, எனக்கு ஒரு ட்ரமுலஸ் டிலைட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார், ஓகேவா. Poe draws on the legend of the lake to tap into his inherent dangers, but at the same time he revels in the beauty of the nature surrounding him. ஸோ அந்த இடத்துல அதில் இருக்கிற டேஞ்சரை பற்றியும் சொல்லியிருக்காரு, அண்ட் ஆல்சோ அதில் இருக்கிற பியூட்டியை பற்றியும் அழகாக விவரிச்சிருக்கிறாரு, ட்ரா பண்ணி காமிச்சிருக்கிறாரு, வரைஞ்சி காமிச்சிருக்காரு அவரோட எழுத்துக்கள் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. The poem closes with Poe's exploration of the circle of life. So refers to death in a poisonous wave. He describes its location as hidden and an obvious symbol for the எமர்ஜென்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாரு, கடைசியாக வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்துட்டு லைஃபோட சர்க்கிளை வந்துட்டு கொடுத்துருக்காரு. இருட்டான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் வந்துட்டு வெளிச்சம் வந்துட்டு எப்போ வேணாலும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதே போல தான் இவரும் வந்துட்டு மீன் பண்ணுறாரு. கடைசியாக ஒரு பாசிட்டிவ் தாட், நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்டிமிஸ்டிக் தாட் வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா. எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் கடைசியாக முடிஞ்சாலும் நான் இப்படி வந்து இது நல்லா கிரியேட் பண்ணுவேன், இந்த மாதிரி முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, தட்ஸ் இட். தேங்க்யூ.